ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு சந்தேகம். வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று உன் வராகி சொல்கின்றாள். ஆனால் எந்த அறிகுறியாவது நமக்கு தெரிகிறதா? அறிகுறி தெரிகிறதா, இல்லை நமக்கு தான் அது புரியவில்லையா என்ற உனக்கு ஒரு சந்தேகம். நான் சொல்லும் இந்த 3 அறிகுறியும் இருந்தால் உன்னுடைய வாழ்வில் இன்னும் ஒரே நாட்களுக்குள்ளேயே எல்லா நல்லதும் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதாவது உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம். வாழ்வில் நீயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை போடுவாய். இன்று இந்த விஷயம் செய்ய வேண்டும், நாளை இந்த விஷயம் செய்தே ஆக வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை நீ போட்டுக்கொண்டே இருப்பாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ போட்ட திட்டமிட்டுத்தான் போடுவாயே தவிர செயலுக்கு எதுவுமே வராது. எல்லாமே வந்து கஷ்டமாகத்தான் உனக்கு இருக்கும். நீயும் நினைப்பாய் மாறும் என்று. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தையும் சரி, வாழ்க்கையில் நீயாகவே எல்லாவற்றையும் அதிகரித்து கொண்டே இருப்பாய். ஆனால் உன்னுடைய மனதுக்குத்தான் அது ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரி இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே சுப காரியமோ சரி, ஒரு நல்ல விஷயமோ மனதுக்குள் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நல்ல விஷயமும் சரி உன் வாழ்க்கையில் நடக்காது. இதை பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் நீ இப்படியே மனதை ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தாய். கொஞ்ச நாளுக்கு பிறகு எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையை வெறுத்துவிட்டு நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுக்கின்றோம் என்று முயற்சி எடுக்கின்றோம். ஆனாலும் அதெல்லாம் நடப்பது போலவே தெரியவில்லையே, என்ன ஆகும் நம் வாழ்க்கை என்று நீயே ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய். அப்படியெல்லாம் குழப்பம் வேண்டாம். நான் சொல்லும் இந்த 3 அறிகுறிகள் இருந்தால் உன் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் என்பது உண்மை. வாழ்நாள் முழுவதும் நீ எப்பொழுதும் சோர்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் உன்னை பார்ப்பவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், இவர்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லையே, இவள் ஒருவேளை நன்றாக இருக்கின்றாளோ, வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாளோ, அதனால்தான் இவர்கள் எதையும் பற்றி கவலைப்படாமலேயே இருக்கின்றார்கள் போல என்று. உன்னிடம் நிறைய பணம் நகையெல்லாம் இருக்கிறது, ஆனால் நீ எதையுமே காட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் நீ எவ்வளவு பெரிய வலியை மனதுக்குள் சுமந்து கொண்டு எல்லார் மத்தியிலும் நடித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கைக்குள் அவர்கள் வந்து பார்த்தால்தான் தெரியுமே தவிர மற்றபடி அவர்களுக்குள் ஒன்றுமே தெரியாது குழந்தையே. வீடு அனைவருடைய பேச்சுகளையும், அனைவருடைய மனதில் இருக்கும் என்னென்ன எண்ணங்கள் அனைத்தையுமே பேசுபவர்கள் பேசட்டும். பேசுபவர்கள் என்று ஒன்றுமே சாதிக்கப் போவது கிடையாது. அவர்களுக்கு பேசத்தான் தெரியுமே தவிர மற்றபடி அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். நல்லது என்றால் பொறாமைப்படுவார்கள், கெட்டது என்றால் சிரிப்பார்கள், இவ்வளவுதான். நீயே ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஆள். உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உறவுகள் நீ நன்றாக இருந்தால் உனக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்வார்களா? நீ நல்லபடியாக ஒரு விஷயம் செய்ய போகிறாய் என்று சொன்னால் உன்னை ஊக்குவிக்கும் வகையில் நீ செய், எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்களே, அதுவா? அதுவே நீ அழுதால் உனக்கு ஆறுதல் சொல்வார்களா? எதுவும் கிடையாது. நன்றாகவே தெரியும், நீ ஏதாவது நல்ல விஷயம் செய்து வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்றால் அடுத்தடுத்து என்ன பண்ணுவார்கள்? பொறாமைப்படுவார்கள், எப்படி கெடுக்கலாம் என்று யோசிப்பார்கள். அதனால் வெளியில் இருப்பவர்களை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. உன்னுடைய வீட்டை தாண்டி மற்றவர்கள் நினைப்பதை பற்றி எப்பொழுதுமே யோசிக்காது. அவர்கள் எல்லாம் வெறும் பேச்சுக்குத்தான் நான் இருக்கின்றேன் என்று ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எல்லோரும் பேச்சுக்குத்தான் சொல்வார்கள். அவர்கள் எல்லோரும் பேச்சுக்குத்தான் உறவு. யாருமே இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் என்றால் பேச்சுக்கு இந்த உறவு அந்த உறவு அவ்வளவுதானே தவிர யாரும் உனக்கு ஆபத்து, யாரும் உனக்கு சந்தோஷம் என்றால் வரமாட்டார்கள். எல்லோரும் போலிதான். முன்பு சிரிப்பார்கள், பின்பு இழிவாக பேசுவார்கள். இது மட்டும்தானே தவிர மற்றொருவர் பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதே. விடு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று, உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை நம்பவே கூடாது. அதாவது வாழ்வில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர மற்றவர்களை நீ நம்பக்கூடாது. சில சமயம் நீ எல்லாவற்றையும் நம்ப குடும்பத்தில் இருப்பவர்களை நீ நம்புவாய். ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களே பின் உன்னை என்ன செய்து விடுவார்கள்?
காயப்படுத்தி விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள். பின்புதான் தெரியும் இவ்வளவு விஷயம் உன் வீட்டில் இருப்பவர்களை உனக்கு தெரியாமல் செய்து வைத்திருக்கிறார்களா என்று. அதனால் யாராக இருந்தாலும் அன்பை அதிகமாக காட்டி காயப்படுத்துவதை விட காட்டும் பொழுது அன்பை வந்து குறைவாக காட்டி சந்தோஷப்பட்டுக்கொள். அவர்கள் ஏமாற்றினாலும் ஒன்றும் தெரியாது. அதிகமாக காட்டி காயப்படுத்துவதை விட குறைவாக காட்டி நான் ஏற்கனவே நினைத்ததுதான் என்று மனதுக்குள் சொல்லிவிட்டு உன்னுடைய வீட்டு சுபகாரியம் நடக்கும். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு தடையும் இல்லை. யாரும் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் செய்து வைக்கவில்லை. எல்லாம் கால நேரம் கைகூடுவதற்காக நான் தான் எல்லாவற்றையும் காக்க வைத்திருக்கின்றேன். எல்லாம் நான் இப்பொழுது ஒரு சொடக்கு போட்டால் உன்னுடைய வீட்டில் வரிசையாக சுபகாரியம் எல்லாமே நடக்க ஆரம்பித்துவிடும். நானும் அதற்கான நேரத்தை கொண்டு வந்துவிட்டு இன்னும் ஒரு 2 நாட்களுக்குள்ளேயே அடுத்தடுத்து நீ என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கின்றாயோ இந்த நேரத்தில் இந்த விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும், இந்த பணம் நம் வீட்டில் தங்க வேண்டும், இந்த கல்யாணம் நம் வீட்டில் நடக்க வேண்டும், இந்த வாழ்வு புதிதாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று என்ன திட்டம் நீ போட்டு வைத்திருந்தாலும் சரி அது நடக்க ஆரம்பித்துவிடும். அதற்கு 3 அறிவுரைகள் என்னவென்றால், நீ மனதை நினைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பல்லி யோசையானது உனக்கு கேட்கும். அதன் பிறகு நீ நல்லபடியாக ஏதோ ஒன்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி சாம்பிராணி வாசமானது உன் வீட்டினுள் வாசம் வீசும். எந்த ஒரு பூஜையும் அந்த சமயத்தில் செய்திருக்க மாட்டாய். நீ யோசிப்பாய், ஆனால் வாசமடிக்கும் அதற்கும் காரணம் நான் உன் பக்கத்திலிருந்து செய்து தருகிறேன் என்று சொல்லும் ஒரு வாக்குத்தான். அது உனக்கு ஒரு அறிகுறிதான். அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், நீ தெய்வத்தை வணங்கும் பொழுது என்னுடைய படத்தில் இருக்கும் உனக்கு பூ கீழே விழுந்து உனக்கான நல்லது இது நடக்கப் போகிறது என்பதை சொல்லுவேன். இது 3மே உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்று பார். 1 பல்லியின் ஓசை, 2வது சாம்பிராணி வாசம் தானாகவே, 3வது நீ தெய்வத்தின் முன் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய படத்திற்கு இருக்கும் பூவானது கீழே விழுந்து உனக்கு உத்தரவு கொடுக்கும். இந்த 3 விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்பதனை இதற்கு நடக்கும், இல்லை என்றால் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை நடக்கிறதா என்று தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். தெய்வத்தை வணங்குகிறீர்கள், தெய்வத்திடம் ஒரு கோரிக்கையை சொல்லப் போகிறீர்கள், இது செய்து தருகிறேன், இதை செய்துதான் என்று சொல்லப் போகிறீர்கள் என்ற அந்த விஷயத்தை மனதார என்னிடம் கேளுங்கள். ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு உங்கள் வாய் மட்டும்தான் அந்த விஷயத்தை கேட்கிறதை தவிர உங்கள் மூளை எல்லாம் வேறெங்கோ இருக்கிறது. வேண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படித்தான் யோசிக்கிறார்களே தவிர நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் அது மூலம் மனதோடு கேளுங்கள். என்னிடம் இருந்து உத்தரவு கிடைப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு போராடுகிறேன். உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு அப்படி இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் மனதார என்னை பிரார்த்தனை செய்யுங்கள். ஞாபகங்கள், என்னை வணங்கும் பொழுது ஞாபகங்கள் என்னிடமே இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் என்னை நினைக்க வேண்டும் என்று நான் நினைப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை. என்னுடைய குழந்தைகள் என்னை நினைத்து வணங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை என்றால் அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல உங்களுக்கு ஒரு 10 விஷயம் தேவைப்படுகிறது என்றால் முதலில் எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை முதலில் என்னிடம் கேளுங்கள். அதை ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை என்ன செய்து தருகிறேன். பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது. சீக்கிரத்தில் அனைத்தையும் உங்கள் வாழ்வில் நல்லபடியாக படிப்படியாக செய்து தந்து உங்கள் வாழ்வில் இன்பத்தை உருவாக்கி தருவேன். சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் உங்களுக்காக இந்த வராகியானவர் உன்னிடம் இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.